அப்போ வந்து யார் வராங்களோ அவங்கள வந்து இன்ஃபார்மர் மாதிரி இருந்து இவங்க இந்த நகையோடு வராங்க, இந்த பணத்தோடு வராங்க, வணிகம் பண்ண வராங்க, இந்த இடத்துல தங்குறாங்க அப்படின்னு போட்டு கொடுக்குறதுக்காக, காட்டி கொடுக்குறதுக்காக ஒரு டீம் ரெடி பண்ணி இந்த ஒரு 5 பேர் கொண்ட குழு ரெடி பண்ணுது. அவங்க வந்து தகவல் சொன்னோமோ இவங்க போய்ட்டு அவங்கள மர்டர் பண்ணிட்டு நகையும் பணத்தையும் கொள்ளடிச்சிட்டு நகருக்கு ஒதுக்கு பிரமாண இடம்ல போகும்போது அந்த காரில் போகிறால காலி பண்ணுறது தான் அவனுடைய பிளான். இதே நான் சொல்கிறது வந்து மற்ற கேரக்டர் எல்லாருமே. வடிவேலன் செட்டியாருக்கு வந்து பண்ணது வேறு. வடிவேலன் செட்டியார் வந்து காரில் கூப்பிட்டு போகும்போது அவருக்கு வந்து இந்த விஷ ஊசி விஷயம் வந்து இவருக்கு ஆரம்பிக்கலை, 2வதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, முதல் கொலையில் வந்து வெறும் தூக்க மாத்திரை தான். அது வந்து 2 விதமாக இருக்குது அந்த ரெக்கார்டு. ஒன்று வந்து அவர் தட்சிணாமூர்த்தி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகிற வழியிலேயே அவர் ஹைவேஸில் மேம்பாலத்தில் அவர் கொடூரமான முறையில் அவர் அடித்து பின்மண்டியில் அடித்து அவர் அங்கேருந்து மேம்பாலத்திலேருந்து அவரை எரிச்சே கிடத்துக்கு போடுறாங்க. அப்போ வந்து இந்த சாவில் மர்மம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா மற்ற அரசியல் தொடர்பு, அவங்க குடும்பத்தில் வரும் நிறைய பேர் வந்து அரசு ஊழியர், பெரிய பெரிய பதவியில் இருந்தாங்க. அதனால தான் அந்த கேஸ் வந்து ரொம்ப சீரியஸாக ஆச்சு. நான் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அவர் வந்து பெங்களூர் வணிகம் பண்ண போனவர் வந்து இங்கே சென்னையில் இருந்திருக்காருன்றது வாய்ப்பு இல்லை. 2வது எங்கே போனாலும் எங்கள் மூமெண்ட் வந்து எங்களுக்கு தகவல் சொல்லுவார். எந்த தகவலும் இல்லாமல் வந்து இந்த இடத்துல வந்து சென்னையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இறந்து எடுக்காரும்போது அது வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாது. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு விஷயம் நீங்கள் கூட பேசியிருந்தீங்க, அந்த விஷ ஊசி அந்த கொலைகள். அது ரொம்ப ஆச்சரியம் இருந்தது. அது ஒரு டீமாகவே சேர்ந்து செஞ்சாங்களா சார் அந்த விஷ ஊசி? 5 பேர், மொத்தம் 4 பேர் அந்த டீமில். அவங்க உதவியாளர் கூட வச்சுட்டு அந்த காலத்தில் வந்து பொதுவாக மலேசியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வணிகர்கள் அதிகம், குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகம். எந்த டைமில் சார் இது நடந்தது? 1970 அதிகம். அப்போ வந்து யார் வராங்களோ அவங்கள வந்து இன்ஃபார்மர் மாதிரி இருந்து இவங்க இந்த நகையோடு வராங்க, இந்த பணத்தோடு வராங்க, வணிகம் பண்ண வராங்க, இந்த இடத்துல தங்குறாங்க அப்படின்னு போட்டு கொடுக்குறதுக்காக, காட்டி கொடுக்குறதுக்காக ஒரு டீம் ரெடி பண்ணி இந்த ஒரு 5 பேர் கொண்ட குழு ரெடி பண்ணுது. அவங்க வந்து தகவல் சொன்னோமோ இவங்க போய்ட்டு அவங்கள மர்டர் பண்ணிட்டு நகையும் பணத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிடுது. இது வந்து ஒரு தொடர்ச்சியாக நடந்தது. எத்தனை வருஷத்துக்கு சார்? ஒரு 5லேருந்து 7 ஆண்டுகள் இது நீடித்தது. 7 வருஷம். அதாவது சென்னையில் வந்து விஷ ஊசி கொலை வழக்குன்னே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இருந்தது. அப்போ வந்து B1 நார்த் பீச்சுன்னு சொல்லிட்டு வடக்கு கடற்கரை காவல் நிலையம், அந்த காவல் நிலையத்தில் ஒரு எஃப்ஐஆர், 7 கிணறு நார்த் மெட்ராஸில் அந்த காவல் நிலையத்தில் ஒரு எஃப்ஐஆர், 2 எஃப்ஐஆர் இருந்தும் அதை வந்து ரொம்ப அந்த கேஸ் வந்து இப்போ மாதிரி உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறேன் தொலைபேசியில் வந்து மொபைல் ட்ரேஸ் பண்ணுற விஷயம், அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜு, அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப குறைவு. அப்போ இருந்தது உங்களுக்கு கைரேகை மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. 2வது நீங்கள் யார்கிட்ட ஃபோன் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, கடைசியாக வந்த ஃபோன் எது, அந்த வசதிலாம் அப்போ இருந்தது. ஆனால் மொபைல் ட்ராக் பண்ணுறதோ மற்ற விஷயம் இல்லை, டவர் வச்சு பண்ணுறது அதெல்லாம் இல்லை. எப்பவுமே இருக்க மாதிரி போலீஸ் ஸ்னைப்பர் டாகு, அது தடயவியல், அப்புறம் கை விரல் ரேகை பதிவு, அந்த விஷயம்லாம் வந்து அப்போது இருந்தது. அதை வச்சுட்டு அந்த கேஸை வந்து பண்ண முடியல. விசாரணை அதிகாரியாக இருந்த 2 அதிகாரிகள், ஒரு டிஐஜி, ஒரு எஸ்பி, அந்த கேஸில் வந்து ரொம்ப அருமையாக புலனாய்வு பண்ணதுனால அந்த கேஸ் வந்து ஒரு முடிவுக்கு வந்தது. சார், இந்த விஷ ஊசி வழக்கு இருக்குல்ல, இப்போ 5 பேர் இருந்திருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு எப்படி சார் முதல்ல எதை வச்சு கடத்துவாங்க, யாரெல்லாம் கடத்தலான்னு எப்படி பிளான் பண்ணுவாங்க? முதல்ல இந்த 5 பேர் யார் யார்? முதல்ல அந்த பேரை சொல்லிடுறேன். வைத்தீஸ்வரன் ஒரு கேரக்டர், பார்த்தசாரதி 1, அயூப் கான் 1, வேணுகோபால் 1, தட்சிணாமூர்த்தி 1. இதில் அயூப் கான் வந்து இந்த டீமுடைய கார் டிரைவர். தட்சிணாமூர்த்தின்ற கேரக்டர் வந்து இவங்களெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளை தவிர அவருக்கும் எதுக்கும் தொடர்பு கிடையாது. இப்போ ஒரு குற்றவாளிகள்லாம் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, நண்பர்களாக இருக்காங்க. ஆனால் அந்த குற்றம் வந்து எனக்கு தெரியாது, அவங்க என்கிட்ட நண்பர்களாக இருக்காங்க.
அந்த மாதிரி இந்த கேரக்டருடைய வர ஒரு தட்சிணாமூர்த்தி. அவருக்கு இவங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. தட்சிணாமூர்த்தி வந்து கஸ்டம்ஸோடைய இன்ஃபார்மர். ஓ, இவங்க எல்லாமே வந்து ஒரே இடம் தான், மண்ணடி, பிராடு, இந்த மாதிரி ஏரியாவில் தான் புழங்கக்கூடியது, சென்ட்ரல் அந்த மாதிரி. இதில் வந்து வைத்தீஸ்வரன் இருக்கார் இல்லையா, அவர் தான் இதோடைய மூளை, பிரதான மூளை, ஹெட்டு. அவர் வந்து மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்துகிறவர். ஓ, அவருக்கு வந்து அந்த மருத்துவத்தை எவ்வளோ மோசமாக பயன்படுத்தணுமோ அவ்வளோவும் தெரியும். அது எந்த ஊசி போட்டால் ஆள் வந்து கோமா ஸ்டேஜ் போயிடுவான், எந்த மாத்திரையோட எந்த மாத்திரை கலந்து கொடுத்தா நில குழஞ்சி போயிடுவான் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சு அந்த அறிவை வந்து எப்படி பயன்படுத்துகிறாருன்னா, இந்த டீம் இருக்குல்ல, வேணுகோபால், அய்யப் கான் எல்லாம் இருக்குல்ல, பார்த்தசாரதி எல்லாம் இருக்கு இல்லையா, இவங்களெல்லாம் வச்சுட்டு இவங்க வந்து ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாங்க. 1970 இவங்க பிளானுக்கு வந்து ஒரே ஒரு ஆதார பொருள் என்னன்னா ஒரு பிளாக் கலர் அம்பாஸ்டர் கார். இந்த கார் வச்சுக்கிறது நம்ம வந்து நமக்குன்னு 2 பேரை பிளான் பண்ணுவோம். 2 பேர்னா இன்ஃபார்மர். அந்த 2 பேர் வந்துட்டு இந்த அப்போ வந்து ஜெட்கா குதிரை வண்டி தான். இப்போ குதிரை வண்டிலாம் பார்த்து, அதாவது உங்களுக்கு பழைய படம்லாம் பார்த்துடலாம். தெரியுது. அது எம்ஜிஆரோட ஒரு படத்தில் வந்து கைரிக்ஷா மாதிரி கிட்டு போவார். அதே மாதிரியே ஜெட்கா குதிரை வண்டி அதெல்லாம் இப்போ ஃபேமஸ். இப்போ நடைமுறையில் இருக்கான்னு தெரியல, ஃபேமஸ். அவங்கள மார்ச் வரைக்கும் வந்து பிணங்கள்லாம் கொண்டு போகிறதுக்கு, ரயில் விபத்தில் இறக்குறவங்க மற்றவங்களாம் அந்த இதில் தான் ஜெட்கா குதிரை வண்டியில் தான் கொண்டு போவாங்க. அப்போலாம் ஓப்பன்லேயே கொண்டு போவாங்க. இப்போலாம் மனித உரிமை அது இதுன்னு வந்த பிறகு தான் இப்போலாம் ரொம்ப ஒரு மனிதனுக்கு என்ன மரியாதை தரணுமோ அதை அந்த மரியாதை வந்து அந்த உடலுக்கும் கொடுக்குறதுலாம் காலம் மாறிடுச்சுங்க. அது நல்லது தான். அப்போலாம் வந்து அந்தளவுக்கு இருக்கும். ஆமாம். அந்த மாதிரி ஜெட்கா குதிரை வண்டியில் வந்து பெரும்பாலும் ஆட்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண வேண்டிய ஆளுங்க. இந்த கைரிச்சாலை வர மாட்டாங்க. கைரிச்சாலை வந்தால் அது கொஞ்சம் 4 பேருக்கு தெரியவங்களாம். ஜெட்கா குதிரைன்னா கவர் ஆகிட்ட மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு சென்ட்ரல் பக்கமாக வந்துட்டு லாட்ஜில் ரூம் போடுறது, அப்புறம் அங்கே இருந்துட்டு பிஸ்னஸ் விஷயமா செல்ஃபோன்லாம் கிடையாது, இல்லை லேண்ட்லைன் ஃபோன் தான். இங்கே வந்துட்டு கொண்டு தகவல் சொல்கிறது, அவங்களும் வருவாங்க, பிஸ்னஸ் என்ன பண்ணுவோம் அதை பண்ணிட்டு போவாங்க. பெரும்பாலும் வந்து உங்களுக்கு அவங்க அங்கேருந்து வரவங்களாம் வந்துட்டு மலேசியா, அப்புறம் அந்த ராமநாதபுரம், கீழக்கரை அந்த மாதிரி இருந்து வரக்கூடிய ஆட்கள் தான் இந்த வணிகத்தையாக வரக்கூடியவங்க. அதிகபட்சமாக சொல்லப்போனால் இஸ்லாமியர் அதிகம். அந்த மாதிரி இதில் ஒரு கேரக்டர் தான் இந்த இவங்க பண்ணக்கூடிய அந்த கொலைகளை வடிவேலன் செட்டியார்ன்ற ஒரு கேரக்டர் தான் இஸ்லாமியர் இல்லை, அவர் மலேசியா. அவர் தான் வந்துட்டு இவங்ககிட்ட முதல்ல மாட்டுறது இந்த ஆப்ரேஷனில். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்துல் ஒன்று, மஜித் ஒன்று, 2 பேர். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிளான்னு ஏற்கனவே சொன்ன பாருங்கள், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இவங்களுடைய ஆட்கள் யாருன்னா அனுப்புறது. யார் வந்து பிஸ்னஸ்மேன், யார்கிட்ட நகை அதிகமாக இருக்கும், பணம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அவங்கள வந்து குறிப்பிட்ட ஒரு ஹோட்டல் லாட்ஜுக்கு கொண்டு வந்துருங்க. டீப் பிராட்வே அந்த ஹோட்டல் பேர் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்த பிறகு நாங்கள் பார்த்துக்குறோம். ஒரு 2 பேர் போகிறது, அவங்க ஆளை பார்க்குறது, நேராக போய்ட்டு வண்டியில் வாங்க சார் நம்ம வண்டியில் போகலாம் அப்படின்னு கூட்டுக்கிறது. அவங்க வந்து இல்லைங்க யாருன்னா வராங்க அப்படின்னு சொன்னால் கூட வெயிட் பண்ணி இருந்து அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியுமோ பண்ணி இவங்க ஜெட்கா வண்டியில் ஏற்றிக்கிறது. அப்புறம் டீப் பிராட்வே ஹோட்டலுக்கு கொண்டு வருது, ஹோட்டலில் இறங்க வேண்டியது. 2 உள்ளே போனதுமே இவங்க வந்து வைத்தீஸ்வரனுக்கு, வேணுகோபாலுக்கு, தட்சிணாமூர்த்தி, அய்யப் கானுக்கு, பார்த்தசாரதிக்கெலாம் தகவல் கொண்டு வந்தது. அதில் தட்சிணாமூர்த்தி ரோல் இல்லை, மற்ற 4 பேருக்கும். 4 பேரை வந்து கோட்டு சுட்டெலாம் போட்டு டக்குன்னு அந்த ஹோட்டல் உள்ளே வர்றது. உள்ளே வந்ததுமே கஸ்டம்ஸ் முதல் வார்த்தை, உங்கள்கிட்ட வந்து இல்லீகலாக பணம் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம், கோல்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம், வாங்க விசாரணைக்கு போகணும். இல்லைங்க எதனா மறுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் தெரியாதுங்க, நீங்கள் வாங்க. இன்னும் வெளியே வந்தால் ஒரு அதே பிளாக் கலர் அம்பாஸ்டர் கார், அந்த காரில் ஏற்றி வேண்டியது. கார் போயிட்டே இருக்குது இல்லையா, குறிப்பிட்ட தூரம் போனதும் அவர்கிட்ட இருக்கிற பணம் மற்ற விஷயம் எல்லாத்தையும் வாங்கிக்கிறது. ஒயிட் பேப்பரில் கையெழுத்து வாங்கிக்கிறது. உங்களை விசாரணைக்கு தான் கூப்பிட்டு போகிறோம், ஒயிட் பேப்பரில் எதுக்கு போடுங்க, கையெழுத்து போடுங்க, விசாரணை தான் கூப்பிட்டு போகிறோம், வேறு எதுக்கும் இல்லை, வாங்க. வண்டி போய்ட்டு இருக்குது. கரெக்டாக வந்து ஒரு ஹைவேஸில் போய் நகருக்கு ஒதுக்குப்புறமான இடம்ல போகும்போது அந்த காரில் போகிறால காலி பண்ணுறது தான் அவங்களுடைய பிளான். இதே நான் சொல்கிறது வந்து மற்ற கேரக்டர் எல்லாருமே. வடிவேலன் செட்டியாருக்கு வந்து பண்ணது வேறு. வடிவேலன் செட்டியார் வந்து காரில் கூப்பிட்டு போகும்போது அவருக்கு வந்து இந்த விஷ ஊசி விஷயம் வந்து இவருக்கு ஆரம்பிக்கலை, 2வதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, முதல் கொலையில் வந்து வெறும் தூக்க மாத்திரை தான். அது வந்து 2 விதமாக இருக்குது அந்த ரெக்கார்டு. ஒன்று வந்து அவருக்கு ஜபுர்லா, மஜித், அந்த பசங்க ரூம் பாய்ஸ் அவங்க வந்து மயக்கம் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்தாங்க,
சாப்பிட்டாரு, மயங்கிட்டார். அதுக்கப்புறம் காரில் கொண்டு போனார். போகும்போது வழியில் வந்து அவரை வந்து முடிச்சிட்டாங்கன்றது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அவர் காரில் ஏற்றி கார் போயிட்டுருக்கும்போது அவர் ரொம்ப முரண்டு பிடிக்கிறாரு. முரண்டு பிடிச்சோன்னா வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா இருக்கும்னு சொல்லிவிட்டு போகிற வழியிலேயே அவரை வந்து ஒயிட் பேப்பரில் கையெழுத்து, ஒரு 10 பேப்பரில் கையெழுத்து. எதுக்கு ஒயிட் பேப்பரில் வாங்குறீங்கன்னா, முதல்ல கையெழுத்து போடுங்க எனக்கு கையெழுத்து. அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தூரம், அது உங்களுக்கு சென்னை புறநகர் அந்த மாதிரி ஏறக்குறைய இந்த பைபாஸ் ரோடு போயிட்டுருக்கும்போது அவரை வந்துட்டு கழுத்தை அப்படி நெரிச்சு கீழே தள்ளி விட்டு போயிடுறாங்க. அவர் ஏற்கனவே தூக்க மாத்திரை ஃபுல்லாக இருக்குது. அப்படி விழுந்துடுறாரு. பணம் வந்து ஒரு 1.5 லட்சம். 1.5 லட்சம்ன்றது பெரிய தொகை. அப்போது 1970 1.5 லட்சம்னா இப்போ பெரிய தொகை, கோடிக்கு மேலே இருக்கும். போட்டு போயிடுறாங்க. அவர் வந்துட்டு ரோட்டில் விழுந்து கிடதை பார்த்து பப்ளிக் பார்த்துட்டு செங்கல்பட்டு ஜிஹெச்சில் சேர்க்குறாங்க. ஆனால் நினைவு திரும்பல. 2 நாள் கோமா ஸ்டேஜ்லேயே இருந்து இறந்துடுறாரு. இறந்த பிறகு உங்களுக்கு உறவினர்கள் வந்து உடலை வாங்கிக்கிறாங்க. அப்போ இப்போ இருக்க அளவுக்குலாம் வந்து புலனாய்வு மற்ற விஷயம் ரொம்ப அது வந்து இதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்ற அளவுக்குலாம் அவ்வளோ பெருசாக அப்போது இல்லை. அதனால் வந்து உறவினர் வந்து உடலை கொடுத்தா போதும் அப்படின்னு வாங்கிட்டு போயிடுறாங்க. வடிவேலன் செட்டியாருடைய கதை முடிஞ்சிருது. மலேசியா தொழிலதிபர் வந்து சென்னையில் இறந்துடுறாரு. இவங்க வந்து ஒரு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, இது விஷயமாக யாருன்னா பேசுகிறாங்களா, பிரச்சனை பெருசாகுதா, போலீஸுக்கெலாம் போகிறாங்களா அப்படிலாம் பார்க்குறாங்க. எந்த ஒருமே பெருசாக ஒன்றும் இதோடைய எதிர்வினை ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, ஒரு கொலையை சிறப்பாக பண்ணிட்டோம். ஆனால் அவர் வந்து 2 நாள் கழித்து கண்ணு முழிச்சிருந்தாருன்னா என்ன இருக்கும்? கோமா ஸ்டேஜிலேருந்து இறந்ததுனால தப்பிச்சோம். நம்ம கண்ணு விழிச்சுன்னு தானே இருக்கும். அதனால் இனிமேல் வந்து நம்ம அந்த கண்ணு விழிக்கிறதுக்கான வாய்ப்பை தரக்கூடாது. நம்மளுடைய கொலை பண்ணக்கூடிய வெப்பனை வந்து வேறு மாதிரி மாற்றணும்னு சொல்லிட்டு தான் விஷ ஊசின்ற விஷயத்த கொண்டு வராங்க. ஓகே, ஆமாம், முதல் கேஸ் இது முடிஞ்சிச்சு. 2வது கேஸு விஷ ஊசி. ஓகேங்களா? அதே ஜபுர்லா மஸ்ஜித் ரூம்பாய், அதே டி பிராடே ஹோட்டல், அதே சென்ட்ரல், அதே ஜெட்கா வண்டி, எல்லாம் அதே மாதிரி அவனுக்கு உள்ள டீமில் போகிறாங்க. 2வது கேரக்டர் வந்து ஷாக்குல் அமீது. அவர் இதே மாதிரி இதே பட்டன்லேயே அவரை கொண்டு போய்ட்டு அவருக்கு போகும்போதே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய பொய் சொல்கிறீங்க ஷாக்குல், நாங்கள் எதிர்பார்த்த விஷயம் வேறு. நீங்கள் வந்து பல உலக நாடுகளோடு தொடர்பு வச்சுருக்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லீகலாக பண்ணுறீங்க. அவர் எவ்வளோ சொல்கிறாரு, நான் வந்துட்டு ஊராக போய்ட்டு வியாபாரம் பண்ணுறோம்யா, என்கிட்ட வந்து அந்த கேஷ் ஒரு 20,000 30,000 வச்சுருப்பேன், வியாபாரம் முடிச்சதும் ஊருக்கு போய்டுயா, நான் என்ன இல்லீகலாக என்ன பண்ணுறேன், கோல்டு இருக்குதா என்னமோ சொல்கிறார். இல்லை, நீ வந்து ரொம்ப பொய் சொல்கிற, வந்து சரி வர மாட்டேன். மறுபடியும் அவர்கிட்ட அதே மாதிரி கையெழுத்து போடணும், ஒயிட் பேப்பரில் கையெழுத்து வாங்குறான்னு. ஏன்னா என்ன பிளான்னா, நான் வந்து இல்லீகலாக வந்து இவ்வளோ பணம் வச்சுருந்தேன், என்னை வந்து விசாரணை அதிகாரி கூப்பிட்டு போனாங்க, கூப்பிட்டு போக இந்த பணத்தை வந்து கோர்ட்டில் ஒப்படைச்சிடன்னு சொல்லி நான் உறுதி கொடுத்தேன். அதனால் இந்த பணத்தை அவங்ககிட்ட 2 சுய சிந்தனையோட சுய நினைவோடு ஒப்படைக்கிறேன், என்னை நல்ல முறையில் விசாரணை நடத்திட்டு திருப்பி அனுப்புனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேப்பரில் எழுதி கையெழுத்து வாங்கிக்கிறது. மற்றபடி ஒயிட் பேப்பரில் 4 பேப்பரில் வாங்கிக்கிறது. அந்த மாதிரி தான் ஷாகுல் அமீது நம்ம வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த முறை வந்து அவங்களுக்கு செங்கல்பட்டில் தானே அவருடைய பாடி கிடச்சிது, வடிவேலன் செட்டியார். அதனால் ரூட் வந்து அப்படி எடுக்க வேண்டாம், இப்படி எடுப்போம்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேசம் அந்த ரூட்டு திருப்புறாங்க. காரு ஏபி நோக்கி போகுது, ஒரு பைபாஸ் ரோடு போயிட்டுருக்கும்போது கரெக்டாக வந்து கூட இருக்க அந்த அய்யப் கான் கார் ஓட்டிகிட்ருக்கான். பின்னாடி வந்து இவர் உட்காந்துருக்காரு வைத்தீஸ்வரன், அந்த டீம் எல்லாம் உட்காந்துருக்கு. இந்த ஆப்ரேஷன் வந்து தட்சிணாமூர்த்தி கிடையாது, அந்த மற்ற 3 அணி தான். ஆமாம், உட்காந்துருக்காங்க. கரெக்டாக வைத்தீஸ்வரன் தான் கழுத்தில் ஊசியை போடுறாப்புல. கண்ணை காட்டினா தான் 2 பேரும் அழுத்தி பிடிச்சிக்கிறாங்க. கையில் வச்சுக்கிற ஊசி வந்து ஒரே அழுத்து. எதுக்கு போகிறேன்னு தான் வாயில் கை வச்சு அழுத்துறாங்க. கான்சியஸ் போயிடுது. போன பிறகு 2வது ஒரு டவுட் வருது உங்களுக்கு, செத்துட்டான். இருந்தாலும் வந்துட்டு சாலை ஓரத்தில் ஒருத்தன் ஊசி போட்டிருக்கான், விஷ ஊசின்ற மாதிரி கண்டுபிடிச்சான்னு என்ன பண்ணுறது, ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நகரி இல்லை ஆந்திராவில், ஆமாம், அந்த நகரிக்கிட்ட ஹைவேஸில் ஒரு புளிய மரத்தில் காரை நிறுத்திட்டு கார் மேலே ஏறி நின்று, யாரும் இல்லாத நேரமாக பார்த்து கார் மேலே ஏறி நின்று தூக்கில் தொங்குற மாதிரி, அதில் வந்து கையில் வந்து ஒரு சூசைட் நோட்டு மாதிரி, 2 பிஸ்னஸில் ரொம்ப பாதிப்பு, அதனால் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லை. ஏற்கனவே ஒன்று தான் கைப்பட கையெழுத்து வாங்கி வச்சுருக்கான்ல, மேலே அவர் எழுதிட்டு கீழே ஒரு கையெழுத்து போட்டு தொங்க விட்டாச்சு. வந்து போலீஸ் பார்க்குது, ஏற்கனவே பிஸ்னஸ் மேன் வர
ரெண்டாவது வந்து தூக்கில் செத்ததுக்கு காரணம் வேறு கையிலே லெட்ரு இருக்குது, சட்டப்பையில் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன இருக்குது, ரொம்ப பெருசாக ஒன்றும் யோசிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. ஃபைல் க்ளோஸ். 2வது கேஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து 3வது கேஸ் வந்து உங்களுக்கு இவங்க அயூப் கான் இருக்காங்க இல்லையா, டிரைவரு அயூப் கான் வந்து 3வது கேஸுக்கு முன்னாடி நமக்கு டீம் பத்தாது, இன்னொரு ஆள் செத்தா நல்லாயிருக்கும், பெரிய இன்ஃபார்மர் ஒருத்தன் இருக்கான், நம்ம இதற்கு சென்ட்ரல்லேருந்து வரக்கூடிய பிஸ்னஸ்மேன் தான் தூக்கி பண்ணுறோம், குறிப்பாக சென்ட்ரல்லேருந்து வரவன் மட்டுமே இந்த மாதிரி சாகிறான் அப்படிங்கிற மாதிரி போலீஸு ட்ரேஸ் பண்ணிச்சுன்னா நாளைக்கு சிக்கலாகிடும், நம்ம ரயில்வே ஸ்டேஷனை மாற்றுவோம், அதுக்கேற்ற மாதிரி ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு சொன்னதான். பரவாயில்ல, நல்லா யோசிக்கிறானே, சரிடா ஆளை கூடுறான்னு தான் காதர்னு ஒரு ஆளை இந்த அயூப் கான் கொடுக்குறான். அந்த காதர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய கில்லடி, இன்ஃபார்மராகவே செயல்படக்கூடியவன் பல டிபார்ட்மெண்ட்டுக்கு. இந்த மாதிரி கொலை பண்ணக்கூடிய கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்களுக்கும் இன்ஃபார்மராக இருக்கக்கூடியவன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அந்த காதர் தான் அவங்களுக்கு இவரை நம்ம தாம்பரத்தில் ஒரு தொழிலதிபர் உட்காந்துருக்கார் ரயில்வே ஸ்டேஷனில், ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸை பிடிக்க வெயிட் பண்ணுறாரு. நேராக போயிட்டு அவரை வந்து அங்கே ஸ்டேஷனில் வச்சே கஸ்டம்ஸ் சொன்னாலும் பயந்துருவார். அவர் பிஸ்னஸ் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, ரொம்ப பயப்படுற ஒரு ஆள், அதனால் உடனே அவரை தூக்கிடலாம் அப்படின்னு தான் அங்கே தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு அவரை தூக்குறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. 4 பேர் கோட்டை சுட்டு போட்டு நின்னதுமே, சார் நீங்கள் கஸ்டம்ஸ் எழுந்துருங்க, இல்லை சார் வாங்கன்னா வந்துடும். நேராக வெளியே வந்து பிளாக் கார் புகாரி தம்பி, அந்த கேரக்டருடைய பேர், சாக போகிற கேரக்டருடைய பேர், அவரை கூப்பிட்டு போட்டு இதே மாதிரி கொண்டாந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் கார்லேயே இவர் ஹோட்டல்லாம் ரூம் போடுற வேலைலாம் இல்லை, வர வெளியே ஆண்ட வேலையை இவரை முடித்து ஓரமாக தூக்கி போட்டு போயிட்டாங்க. இவர் இறந்துடுறாரு. இவர் பிஸ்னஸ்மேன், என்ன காரணத்தால் இருந்தார், ஏது இருந்தார் ஒன்றும் இல்லை. அந்த கேஸும் அப்போ அதில் வந்து ரிவார்டு இருக்குது யாருக்கு, காதர் வந்து இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணதுனால அயூப் கான் சொல்லி, சார் அவங்க எதிர்க்கு ஆக்ஷன், சார் நமக்கு இவர் தான் சார் இன்ஃபார்ம் இருக்குது, நல்லா பண்ணி கொடுத்தாரு சார், சரி ஒரு 10,000 கொடு அப்படின்னா 10,000 வாங்கினா ரிவார்டு கஸ்டம்ஸ்லேயே கொடுத்துறாங்கல்ல சார், இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு சொல்கிறேன் சார் அன்ட்டு காதர் போயிடுறாப்புல. இதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு அந்த ஷேர் பண்ணிடுறாங்க. இவர் வைத்தியநாத் தானே லீடரு, அவர் பார்த்து என்ன கொடுக்குறாரு, வைத்தீஸ்வரன் அவர் தானே லீடரு, அவர் பார்த்து என்ன கொடுக்குறாரு அது எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் தான் ஒரு சின்ன ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சிக்கல் உண்டாகுது. இவங்க டீமில் அந்த வேணுகோபால்னு ஒரு கேரக்டர் இருக்காங்கல்ல, அந்த வேணுகோபால் வந்துட்டு திடீர்னு இந்த டிஸ்கோதே மாதிரி அப்போல்லாம் அந்த காப்ரே டான்ஸ் அதெல்லாம் பப்பு மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு வேணுகோபால் வந்துட்டு அவ்வளோ வசதி இல்லை வேணுகோபாலுக்கு. திடீர்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் சாயந்தரத்தில் வந்து பப்புக்கு போகிறது, டான்ஸ் ஆடுறது, நிறைய குடிக்கிறது, அப்புறம் தனியாக ஒரு செப்பரேட்டாக அப்போல்லாம் டாக்ஸியில் ஒருத்தர் வராருனாலே பெரிய விஐபி மாதிரி டாக்ஸிலே வீட்டுக்கு வர்றது, வீட்டிலேருந்து டாக்ஸிலே போகிறது, இதெல்லாம் வந்து தட்சிணாமூர்த்தி பார்க்குறாப்புல. தட்சிணாமூர்த்தி இவங்க கூட இருந்தாலும் இவங்க பண்ணுற அந்த குற்ற செயலுக்கு அவருக்கு தொடர்பு இல்லை. பார்க்குறாரு, ஏதோ டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன வேலை, கஸ்டம்ஸ் இன்ஃபார்மர் தானே, அவங்க வந்து தகவலை சொல்லிடுறாரு. என் கூட இருக்கிறவன் திடீர்னு வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுறான், எனக்கு என்னமோ அவன் கோல்டு ஏதோ தப்பான வேலை பண்ணுற மாதிரி தெரியுது, கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னா தான் கஸ்டம்ஸில் நேராக வடிவேலன் செட்டியார் காலி பண்ணாங்கல்ல, அந்த கேரக்டரில் அந்த அந்த சம்பவத்தில் இவன் தான் பிரதான மூளை, வேணுகோபால் தான் அப்படிங்கிறத வந்து அன்னைக்கு வேணுகோபால் வீட்டுக்கு ரெய்டு போகும்போது தெரியுது. ரெய்டு போனதான் வடிவேலன் செட்டியார்ட்ட எழுதிவான கடிதம் வந்து அங்கே இருக்குது. அதை எடுத்து பார்த்ததுமே இவங்க வந்து இது ஏதோ ஒன்று தப்பு நடந்திருக்கு. ஏன்னா சென்னைக்கு வரக்கூடிய பிஸ்னஸ்மேன்லாம் மர்மமான முறையில் செத்து போகிறாங்க. ஒன்று வடிவேலன் செட்டியார், 2வது சாகுலம் இது, 3வது புகாரி தம்பி, எல்லாமே வணிகத்துக்காக வந்தவங்க. 3 பேரும் இறந்துருக்காங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு 3 பேருடைய சாவுலேயும் வந்து ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. ஏன்னா வடிவேலன் செட்டியார் வீட்டில் வந்து கடிதம் கிடைக்குது. அப்போ வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஸ்டம்ஸ் வந்து காவல்துறை உதவியை நாடுற அளவுக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு புகாரி தம்பி இருக்கார்ல, அவர் இறந்து தான் அதை வந்து போலீஸில் புகார் போகுது, சந்தேகர்னு சொல்லிட்டு. அந்த கேஸும் வந்து கொஞ்சம் அப்படியே இருக்குது பெண்டிங்கில். ஆனால் பெரிய அளவில் வந்து அந்த சந்தேகத்துக்கு வலு சேர்க்குற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா அவர் தொழில் போட்டிருக்கலாம், யாரும் அடிச்செல்லாம் கொள்ளல, போதையில் செத்துருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயமே போகுது. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு இந்த தட்சிணாமூர்த்தி இருக்கார் இல்லையா, தட்சிணாமூர்த்தி வந்து கஸ்டம்ஸுக்கு சொல்லிவிட்ட விஷயம்
வேணுகோபால் ஸ்மெல் பண்ணிடுறாப்புல. ம் ஆனால் இதுக்கப்புறம் விட்டு வச்சா நம்ம எல்லாரையும் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேசி தட்சிணாமூர்த்தியை பெங்களூர் ட்ரிப்பு போகலாம், ஜாலி ட்ரிப்பு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ண போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வைத்தீஸ்வரன், வேணுகோபால், தட்சிணாமூர்த்தி, ஐயப் கான் எல்லாம் சேர்ந்து தட்சிணாமூர்த்தி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகிற வழியிலேயே அவர் ஹைவேஸில் மேம்பாலத்தில் அவர் கொடூரமான முறையில் அவர் அடித்து இந்த பின்மண்டியில் அடித்து அவர் அங்கேருந்து மேம்பாலத்தில் இருந்து அவரை எரிச்சே கீழே தூக்கி போடுறாங்க. ஓ அப்போ வந்துட்டு இந்த சாவில் மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா இப்போ இருக்கக்கூடிய B1 நார்த் பீச் காவல் நிலையம், வடக்கு கடற்கரை காவல் நிலையம், அதில் ஒரு புகார் தராரு. அந்த புகார் ஒரு பக்கம் வந்து இந்த டீமில் இருந்த ஆள், இந்த டீமில் இருந்தாலும் அந்த டீமோட தொடர்பு இருந்த ஆள். ஆனால் இவங்க இந்த டீம்ன்றது வந்து போலீஸுக்கு இவங்க மாதிரி பண்ணாங்கன்னா தான் டீமுன்னு தெரியும். ஆனால் இவங்களெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் இறந்துருக்கான்றது நமக்கு. அவங்கள பொறுத்தவரைக்கும் கஸ்டம்ஸ் இன்ஃபார்மர் ஒருத்தர் இந்த மாதிரி இறந்துட்டாரு அப்படின்னால இதுக்கு பின்னணி என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசாரிக்கிறாங்க. அவங்க அப்பா வேறு புகார் கொடுத்துருக்காரு, என் மகன் சாவில் மர்மம் இருக்குன்னு. இது ஒரு பக்கம் போய்ட்டுருக்குது. இப்போ அடுத்து இன்னொன்று நடக்குது. 5வது அடுத்த கொலை வந்து சதக் இப்ராஹிம். அவர் இதே மறுபடியும் தாம்பரத்துலேருந்து ரூட்டை மாற்றி இப்போ வந்து தாம்பரம் தானே பண்ணியிருக்கோம், சரி தாம்பரம் விட்டுருவோம், சென்ட்ரல் பண்ணிப்போம். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வர்ற மறுபடியும் சென்ட்ரல். ஆமாம், சதக் இப்ராஹிம் அவர் இதே மாதிரி ஹோட்டலில் கொண்டு வந்துட்டு அதே அவங்க வழக்கமாக இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு கொண்டு வந்துட்டு அதே ஹோட்டலில் தங்க வச்சு கஸ்டம்ஸ் மாதிரி வந்து கூப்பிட்டு போய் அவர் இதே மாதிரி கொடூரமான முறையில் விஷ ஊசி போட்டு ட்ரை பண்ணுறாங்க. அவர் என்னென்னா அவருடைய இது ஆயில் கட்டினுவோம்ல அந்த மாதிரி ரொம்ப நேரமாக கார்லேயே மயங்கி தான் இருக்காரு, சாகலை. அப்புறம் பார்க்குறானுங்க இது வந்து கண்ணு முழிச்சு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு ஒருத்தன் வந்து 2 நாள் கழிச்சு இறந்து போயிட்டான், இவன் அந்த மாதிரி இல்லாமல் பொழைச்சிட்டான் என்ன பண்ணுற சொல்லிட்டு காருடைய அந்த ஃபேன் பெல்ட் இருக்கு இல்லையா அதை போட்டு கொடூரமான முறையில் கழுத்தை நெரிச்சு அவரை தூக்கி ஓரமாக போட்டு சதக் இப்ராஹிம் இந்த ஒரு ஆப்ரேஷன் முடியுது. அதாவது சதக் இப்ராஹிம் வந்து உங்களுக்கு தாம்பரம் இல்லை, சென்ட்ரல். இவர் வணிகர் தான், இவர்கிட்ட இருந்த ஒரு குறிப்பிட்ட தொகை. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து உங்களுக்கு வணிகர்கள், குறிப்பாக அந்த வணிகரில் வந்து வடிவேலு செட்டியார் தவிர மற்ற எல்லாருமே வந்து இஸ்லாமியராக தான் இருந்திருக்காங்க. இவங்க கூட அந்த இதுவுமே இஸ்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்து போட்டு கொடுத்த அந்த டீமும் வந்து உங்களுக்கு காதர், ஐயப் கான் அவங்க 2 பேரும் இஸ்லாமியர் தான். ஹோட்டலில் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய மஜித்து இன்னொரு கேரக்டருங்க எல்லாமே வந்து இஸ்லாமியர் தான். அது அந்த ஒரு பணம் வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க. யார் நம்ம உறவு நம்ம சமூகம் அப்படின்லாம் பணம் தான் வந்து பிரதானமாக நிற்குது. ஓகே, அடுத்து இது மூட முடியல. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயமும் இருந்தது. தைக்கா தம்பின்னு சொல்லி ஒரு கேரக்டர். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன். அவர் வந்துட்டு ரொம்ப அரசாங்கத்துடைய அதிகமான அந்த காலத்தில் டேக்ஸ் கட்டக்கூடிய ஒரு குடும்பம். ஆமாம், பெரிய அளவில் இருந்த ஒரு குடும்பம். அவர் வந்துட்டு பெங்களூர் பக்கத்தில் வந்து யாரோ அவருடைய நண்பரை பார்க்க போயிருக்காரு. அவர் வந்து அவங்க வந்து இந்த கோல்டு வாங்கி வந்துட்டு நகையை ஆபரணமாக செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த கோல்டு பிஸ்கட்லாம் வச்சு. ஆமாம், அது வந்து ஒரு ப்ராப்பராக வியாபாரம் தான். அது வந்து கடத்தல் அந்த மாதிரி ஒரு இல்லை அந்த ஃபேமிலி. அப்போ வந்து கோல்டு வாங்கிறதுக்காக போயிருக்காரு. ஒரு 25-28 கோல்டு பிஸ்கட்ஸ் அது வாங்கிட்டு அப்புறம் அந்த அதுக்கான ஆபரணங்கள் டிசைன்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வரும்போது பெங்களூரில் வச்சு அவரை தூக்குறாங்க. தூக்கிட்டு விசாரணை பண்ணணும்னு சொல்லி அவர் எவ்வளோ சொல்கிறாரு, கன் பாயிண்டில் அவரை மிரட்டி கஸ்டம்ஸ்னால் ஒன்று இலக்கரமாக போச்சா, ஏன்னா ரொம்ப பேச சுற்றுண்டா ஒன்று சொல்லி கொண்டாந்து அவர் அதே மாதிரி கொண்டாந்து கொடூரமான முறையில் கொலை பண்ணுறாங்க. தாய்க்கா தம்பி குடும்பம் சொன்னேன் இல்லையா, பெரிய குடும்பம்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சென்னை 7 கிணறு காவல் நிலையத்தில் புகார் தராங்க. புகார் கொடுத்ததுமே போலீஸ் வந்து இதில் கொஞ்சம் சீரியஸாக இறங்கி பண்ணக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா அவருடைய பின்புலம் அதிகம். 2வது வந்துட்டு பெங்களூரில் இருந்தவர் வந்து சென்னையில் உடல் கிடைக்குதும் போது அந்த கேஸ் வந்து இன்னும் ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அப்போ இப்போ மாதிரி உங்களுக்கு அந்த நம்ம மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த சிசிடிவி மொபைல் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் அப்போ வந்து உங்களுக்கு ஸ்னைப்பர் டாக், அப்புறம் வந்து அந்த உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க கைரேகை அந்த விஷயங்கள்லாம் இருந்தது. 2வது வந்து கடைசியாக யார்கிட்ட பேசுனாங்க கொண்டாங்க அந்த விஷயம்லாம் எடுக்கிற வசதியெல்லாம் இருந்தது.
அந்த அந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டுமே வச்சுட்டு ஒரு டிஐஜி ஒரு எஸ்பி இந்த கேஸை வந்து முடிவு கொண்டு வராங்க. கடைசியாக வந்து யாருக்கு இவருடைய கால் போச்சு, தைக்கா தம்பிக்கு. அப்போ வந்துட்டு இந்த ஃபோன் கால் யாருக்கு போகுதுன்னு பார்க்கும்போது முகமது தம்பின்னு ஒருத்தருக்கு பண்ணியிருக்கார். அந்த முகமது தம்பி வந்து ராமேஸ்வரம் கடற்பகுதியில் இந்த சங்குகள்லாம் வளம்புரி சங்கு இடம்புரி சங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கொண்டு வந்து மொத்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வணிகர். அப்போ அவருக்கு என்ன விஷயமா பேசியிருக்காரு அப்படின்னு போட்டு அவரை விசாரணை கொண்டு வராங்க. சில பேர் போலீஸ் போனாலே வந்து ஒரு பதட்டம் வந்துடும்ல, ஆமாம். அந்த பதட்டம் முகமது தம்பிக்கு இருக்குது. அதை பார்த்ததுமே இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வலுத்ததுமே அவரை கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுமோ அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவருடைய மொபைலில் ஓன் நம்பரில் யாருக்கு பண்ணியிருக்க அதெல்லாம் கூட்டுறான்னு வாங்கி பார்த்தா அவர் நம்பர்லேருந்து இந்த இவனுடைய அயூப் கான் காதர் இவங்களுக்கெல்லாம் ஃபோன் போயிருக்கு. அயூப் கான் காதர் யாருன்னு பார்த்தா அவங்க 2 பேருடைய ரெக்கார்டை வந்து நல்லா இல்லை. லோக்கலில் சின்ன சின்ன க்ரைம்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போது அது சின்ன க்ரைம் பண்ணியிருக்கான், பெரிய க்ரைம் பண்ணியிருக்கான், அவனில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் கொண்டு வந்து விசாரிக்கும் போது தான் இந்த வைத்தீஸ்வரன் வேணுகோபால் இந்த நெட்வொர்க் அப்படியே மொத்தமாக மாட்டின பிறகு அந்த கேஸ் வந்து ஃபைனல் ஆகுது. இந்த 2 காவல் அதிகாரிகள் அவங்களுடைய புலனாய்வில் தான் இந்த வழக்கு முடிவுக்கு வருது. உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வைத்தீஸ்வரனுடைய யார் அந்த விஷயம், அப்போ அவங்களுடைய பிளாக் கலர் காரு, அப்புறம் அந்த ஹோட்டல் எந்த ஹோட்டலில் குறிப்பிட்ட ஹோட்டலில் தங்குவாங்க அந்த ஹோட்டல் ரூம் பாய்ஸு, இது எல்லாரையுமே வந்து தூக்குறாங்க. தூக்கி எல்லார்ட்டையும் வாக்குமூலம் வாங்குறாங்க. முதல்ல வந்து இவங்க வந்து ரொம்ப ஐடிலாம் விடுறாங்க. ஆனால் 1 by 1 இருக்க விஷயம்லாம் வந்து ரெண்டாவது அவங்களுக்கு கஸ்டம்ஸில் வந்து கொடுத்த அந்த கடிதம் வேணுகோபால் வீட்டை போய் ரீடு பண்ணும்போது கிடைச்சது இல்லையா, வடிவேலன் செட்டியார் அது நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு எதிராக திரும்பின பிறகு வழக்கு இதாகிட்டு அப்புறம் 1974 வந்து ஃபைனல் ஆகுது பிப்ரவரி மாதம். அப்புறம் வைத்தீஸ்வரனுக்கும் அவர் கூட இருந்த பார்த்தசாரதிக்கும் தூக்கு தண்டனை, மற்றவங்களுக்கு ஆயுள் தண்டனைன்னு சொல்லிட்டு தீர்ப்பாகுது. அப்புறம் மேல்முறையீட்டில் வந்துட்டு வைத்தீஸ்வரனும் பார்த்தசாரதியும் தூக்கு தண்டனை வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றி இந்த கேஸு ஃபைனல் ஆகுது. இப்போ இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆயுள் தண்டனை எல்லாருமே. ஓகே, இப்போ அவங்க இன்ன வரைக்கும் தண்டனை அனுபவிச்சிருக்காங்களா இல்லை இறந்துட்டாங்க? 70லேருந்து பாருங்களேன், கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து யாரும் பெருசாக இது பண்ணிக்கல. அவங்கெல்லாம் அப்படியே உள்ளேயே இறந்துட்டாங்க. நீங்களே அந்த விஷயத்தை பேச சொல்லி தான் எனக்கு வந்து கொஞ்சம் பழைய விஷயம்லாம் கொஞ்சம் நான் எடுத்து பேச வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஆயிடுச்சுல்ல. சரி, இப்போ அந்த கேஸில் இருக்க யாராவது இப்போ வரைக்கும் இருக்காங்க? வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்போது வந்து உங்களுக்கு வைத்தீஸ்வரனுக்கு ஏறக்குறைய 45 அந்த வயது, உங்களுக்கு வேணுகோபாலுக்கும் ஏறக்குறைய 2வது தட்சிணாமூர்த்தி வந்து எரிச்சு கொண்டுட்டானுங்க. உங்களுக்கு தட்சிணாமூர்த்தியோட அப்பா வந்து B1 நார்த் பீச் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த புகார், தாய்க்கா தம்பியுடைய உறவினரில் வந்து 7 கிணறு காவல் நிலையத்தில் கொடுத்த புகார், இதெல்லாமே வந்து உங்களுக்கு முதல் முறையாக புகாராக வந்தது இவங்க மேலே. அதான் இவங்க தான் அப்படின்னு இல்லாமலே புகார். ஓகே, அவங்களே வந்து இவங்க அப்பா மகா இருந்தார் சொல்லிட்டு கொடுத்தாரு பாருங்க புகார், இவருடைய தட்சிணாமூர்த்தி அப்பா. அதே வந்து இவங்க தான் கொலையாளிகள்னு சொல்லிட்டு அவர் ஃபிக்ஸ் பண்ணல. ஏன்னா அவருக்கு அந்த ஐடியாவும் இல்லை. ஏன்னா அவர் ஒரு ஊரில் இருக்கார், பையன் வந்து இங்கே சென்னையில் இருக்கார். அவர் கூட தொடர்பில் இருக்க ஆட்கள் யாருன்னா அவருக்கு தெரியாது. இவருக்கு தட்சிணாமூர்த்திக்கும் வந்துட்டு இவங்க கூட சேர்ந்துட்டுலாம் இருக்கிற மாதிரி இருந்தால் ஆரம்பத்திலே வந்து இவங்க இவ்வளோ வேலை பண்ணுறான்றதை சொல்லிட்டு இருப்பார். அசம்பிள் ஆவாங்க, ஈவினிங்கில் ஒரு டீ சாப்பிடுவாங்க, காஃபி சாப்பிடுவாங்க, பேசுவாங்க, நல்லா இருக்கியா போனோம், ஒரு படம் பார்க்க போவாங்க, அவ்வளோதான். தட்சிணாமூர்த்தி வந்து கஸ்டம்ஸு இன்ஃபார்மராக இருக்கிறதுனால அவர்கிட்ட வந்து இவங்க அதிகமாக வச்சுக்க மாட்டாங்க. ரெண்டாவது கொஞ்சம் ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு சுபாவன்றனால என்றைக்கு இருந்தாலும் இவனால் சிக்கல் ஹலோ ஹாயோடு நிறுத்தி பண்ணுற மாதிரி தான் இவங்க இருக்காங்க. அதை மீறி தான் வந்து ஒரு நாள் வந்து இந்த வேணுகோபால் பண்ண அந்த ஆட்டத்தை பார்த்துட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்க ஓகப்பட்ட எப்போ கார்லேயே வரான் சில்லற பையன் வந்து இந்த மாதிரி திடீர்னு செட்டில் ஆகிறானே தப்பாச்சுன்னு சொல்லிட்டு தான் அவர் கஸ்டம்ஸ் சொல்ல போய் தான் கஸ்டம்ஸ் நோண்ட போய் தான் வந்து இவருக்கே வந்து வினையாக போச்சு. தட்சிணாமூர்த்திக்கு ஒரு ட்ரிப்பு வச்சு பெங்களூர் கூப்பிட்டு போய்ட்டு அவரை அடித்து கொலை பண்ணி எரிக்கிறானுங்க. அதுக்கு பிறகு தானே உங்களுக்கு அவங்க அப்பா புகார், அது ஒரு பக்கம் கேஸு. இந்த பக்கம் வந்து தாய்க்கா தம்பி இறந்ததும் 7 கிணறு காவல் நிலையத்தில் ஒரு புகார். தாய்க்கா தம்பி குடும்பம் வந்து பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு வசதியில் வந்து வசதி மற்ற அரசியல் தொடர்பு
அவங்க குடும்பத்தில் வரும் நிறைய பேர் வந்து அரசு ஊழியர் பெரிய பெரிய பதவியில் இருந்தவங்க. அதனால தான் அந்த கேஸ் வந்து ரொம்ப சீரியஸ் ஆச்சு. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அவர் வந்து பெங்களூர் வணிகம் பண்ண போனவர் வந்து இங்கே சென்னையில் இருந்திருக்காருன்றது வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது எங்கே போனாலும் எங்கள் மூமெண்ட் வந்து எங்களுக்கு தகவல் சொல்லுவார். எந்த தகவலும் இல்லாமல் வந்துட்டு இந்த இடத்துல வந்து சென்னையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இறந்துக்கிட்டுக்காரும் போது அது வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது அதெல்லாமே பார்க்கும்போது அந்த ஊசி போட்டு அதான் கொண்டது அந்த பெத்தடின் மாதிரி தான். விஷ ஊசினா அவங்களுக்கு விஷ ஊசி இல்லை, பெத்தடின் தான் அதிகமான டோசேஜ் ஓகே போட்டு அதனால் உங்களுக்கு வந்து அது விஷ ஊசியாக அது எப்படி ஆகுன்னு தெரியல. பெத்தடின் தானே போடுறது, அதிகமான டோசேஜ் போட்டு காலி பண்ணுறது. அப்படி தான் உங்களுக்கு எல்லாரையுமே தொடர்ந்து பண்ணது. அது வந்து உங்களுக்கு 1970 வந்து மிகப்பெரிய விஷயமாக அது இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் வந்து அந்த செய்தியை சேகரித்தாங்க இல்லையா சீனியர் ஜெர்னலிஸ்ட். இப்போ இருந்தாங்கன்னா அவங்களாம் 90 வயசு இருக்குன்னு வச்சுக்கலேன். அவங்களுக்கு பேரே வந்து உதாரணத்துக்கு உங்கள் பேர் வந்து ராகுல் இல்லையா, உங்கள் பேர் வந்து விஷ ஊசி ராகுல். இப்போ என் பேர்னு வச்சுக்கலேன் விஷ ஊசி சேதுராமன். அந்த பீரியடில் ரிப்போர்ட்டராக இருந்து யாரை தொடர்ந்து அந்த செய்தியை ஃபாலோ பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஃபீல்டில் மற்ற ரிப்போர்ட்டர்கள் இப்போ விஷஓசி மோகன் பவர் அப்படின்னு ஒரு ஐடென்டி பண்ணுறது அந்த அளவுக்கு அந்த செய்தியோட தொடர்பு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த செய்தியோடு சேர்ந்து பேரே வந்து 2-3 பேர் அந்த பேர் இருக்குது. ஒரிஜினலாக இப்போ இருக்காங்க, வேண்டாம் அவங்கள சொல்ல வேணான்னு பார்க்குறேன். இருக்காங்க சீனியர் ஜெர்னலிஸ்ட் இருக்காங்க. அந்த காலத்தில் அந்த செய்தியை வந்து அன்றாட செய்தியாக சேகரித்தவங்க. புரியுது. ஆமாம், அவங்க பேரே வந்து அதோட சேர்த்து தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி 1970 ஜெர்னலிஸ்ட்னால் அப்புறம் 30 வயசுன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்களுக்கு எப்படியும் 70க்கு மேலே தான் இருக்கும். ஆமாம் சார். இப்போ இவ்வளோ இந்த கேஸ் மற்ற விஷயங்கள்லாம் கூட ஓரளவுக்கு ஏதாவது ஒரு படத்தில் ரெஃபரன்ஸாக கூட நம்ம பார்த்துருக்கோம். அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் சொன்ன இந்த கேஸு இவ்வளோ பெரிய கேஸ், இதை வச்சு யாருமே இன்ன வரைக்கும் படம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணியோ இல்லை ஏதாவது படத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? இதை வச்சு தான் இந்த படத்தில் இந்த சீனை வச்சுருக்காங்க. சில பேர் வந்து இது வந்து நான் இப்போ யூடியூப்பில் கூட சில பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. என்னை விட இதை விட சிறப்பாக பண்ணியிருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். என்ன சொல்ல வரேன்னா, ஏன் கொண்டு போகலன்ற விஷயம் வந்து உங்களை மாதிரி எனக்கு தெரியல. இதில் வேற என்ன இன்னும் அதிகமாக கண்டென்ட் தேவைப்படுதுன்னு தெரியல. இது உண்மையிலே வந்து பெரிய விஷயம். இது வந்து ஒரு விழிப்புணர்வாக கூட இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணிடலாம். இல்லை வந்து ஒரு வரலாற்று விஷயமாக ஒரு பதிவோட பண்ணிடலாம். கண்டிப்பாக நான் எழுதியிருக்கேன் இது சம்மந்தமாக. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டுரைலாம் எழுதியிருக்கேன். ஏன்னா அப்போ அந்த சம்பவம் நடந்த காலம் எனக்கு தெரியாது. நான் இப்போ வந்து உங்களை மாதிரி கேள்விப்பட்டு இங்கே என்கிட்ட கேட்குற மாதிரி நான் இப்போ கேள்விப்பட்டு கேட்டு நான் எழுதின கட்டுரைகள் இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கேன். ஆனால் இப்போ சமீப காலத்தில் வந்து நான் யூடியூப்லலாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக வந்து அதை சில பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சில வெப்சீரிஸாக ஏதோ யாரோ பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. கண்டிப்பாக சீரியலில் இருக்குது, சீரியல் கில்லராக இருக்குல்ல, அது ஒரு டீமாக இருந்து பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப் நடத்திக்கிட்டே வந்து கஸ்டம்ஸாக நடிச்சிருக்கான். அவன் ஒரு 4 பேரை ரெடி பண்ணியிருக்கான். ஹோட்டலில் வந்து 2 பேரை இன்ஃபார்மர் வச்சுருக்கான். கார் டிரைவரை வந்து கரெக்டாக இன்ஃபார்மர் வச்சுருக்கான். அவன் போய்ட்டு ஆளை பிக்கப் பண்ணுறது வச்சுருக்கான். ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரியே ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறான். ரொம்ப விலாவாரியாக பண்ணுறானுங்க, ரொம்ப தெளிவாக பண்ணுறானுங்க. என்னென்னா இப்போ அந்த காலகட்டத்துக்கு வந்து இது மேட்ச் ஆச்சு. இப்போ வந்து அது மேட்ச் ஆகாது. அது ஒரு காரணம். ஏன்னா இப்போ உங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து மொபைல் படமாக கூட எடுக்கலாமே அந்த டைம் அது ஒன்றா பண்ணலாம். மற்றபடி இது வந்து இப்போது ரொம்ப டெக்னாலஜி. இப்போது எப்படி கேட்டிங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு ஃபோன் பேசுகிறீங்க, எந்த நம்பர்லேருந்து பேசுகிறீங்கன்றலாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் நம்பர்லேருந்து பேசலை, வேறு நம்பர்லேருந்து பேசுகிற வேறு மொபைல்லேருந்து ஒருத்தர் பேசுகிறீங்க, அது கூட நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றது கண்டுபிடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வந்துச்சு இல்லை? கண்டிப்பாக. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அப்போ நடந்தது, அவ்வளோதான். சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். Daily double roasted rava, the perfect rava.